kind of, on the spot, and I want you to tell me how to do a certain problem. Okay. So the first thing I want to do is I want to count the number of vowels in a sentence. Okay. I don't know if you had the homework like that. Let me give you the question in the chat. Okay. இதுதான் question. Okay. So what I want to know is, நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம்ல, நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்தனா உடனே பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொன்ன ஃபர்ஸ்ட்? விஷாலினி மதிசங்கர், what should you do first when a problem is given? Hello ma'am. Ma'am, first வந்து ப்ராப்ளம் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்து ஃப்ளோ சார்ட் மாதிரி மேக் பண்ணணும் மேம். கரெக்ட். ஸ்டெப்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றது நம்ம பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் வந்து சாட்ல போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? ரைட் a function count vowels that take a string s and returns the number of vowels in the string. The function should be case insensitive அப்படின்னு சொல்றேன். ரைட்? ஸோ இப்போ நீங்க வந்து இதுல வந்து ஸ்டெப்பா பண்ணணும்னா tell me one step that you would start thinking about. ஃப்ளோ சார்ட்லாம் வரவே வேண்டாம். ஒரு 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 சென்டென்ஸா நம்ம வந்து சொல்லணும்னா இதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் டவுன் ஒன் ஸ்டெப் என்ன? How will you try to solve this problem? நீங்க ஒரு ஸ்டெப் சொல்லுங்க, and then I'll ask somebody else for another step. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் வேரியபிள் வந்து 0 னு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். Initialize. Okay, that's good. Okay. அதுக்கு முன்னாடி வந்து யூசர்ட்ட இருந்து ஸ்ட்ரிங் வாங்கிக்கணும். கிட்ட இருந்து ஸ்ட்ரிங் வாங்கிக்கணும் அப்படின்றது பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு கவுண்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ். கரெக்ட்? எஸ் மேம். அதுக்கப்புறம் நம்ம இல்ல நீ அதோட வேணாம். I am going to ask other people. Okay, so now let's say Gurunathan. What other steps do you think? So அவங்க சொன்னாங்க, விஷாலினி சொன்னாங்க we have to கவுண்டர் ஒன்னு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? இனிஷியலைஸ் கவுண்டர், அப்புறமா வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் சொன்னாங்க. சொல்லுங்க. ப்ராப்ளம்ஸ் சொல்றீங்களா மேம்? என்னப்பா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் சாட்ல போட்டிருக்கனே. மேம் நான் லேட்டா தான் மேம் ஜாயின் பண்ணேன். சோ அந்த இதுல சாட்ல வரலையா? ஓகே. சோ லெட் மீ டு ஒன் திங். ஒன் மினிட் மேம். ஓகே. சோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ I'm going to make it I will share my screen. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. So let me share my screen and then we can go through the steps. Okay. So tell me everybody if you can see my notes. Notes தெரியுதா? Yes ma'am. Okay. So first வந்து இது வரைக்கும் சொன்னது அவங்க என்னன்னா இனிஷியலைஸ் கவுண்டர் ஒன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து இனிஷியலைஸ் கவுண்டர் டு கீப் ட்ராக் ஆஃப் த கவுண்ட். கரெக்டா? ஒன்னு வேணும் நமக்கு. எவ்வளவு வவல்ஸ் இருக்குன்றதுக்காக அந்த கவுண்டர் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறமா அவங்க விஷாலினி சொன்னது நெக்ஸ்ட் என்னன்னா கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். என்ன ஸ்ட்ரிங்? கரெக்டா? கெட் இன்புட் ஸ்ட்ரிங் ஃப்ரம் யூசர் சொன்னாங்க. சோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா என்ன கொஸ்டின் கேக்குறேன்னு சொல்லிட்டு? இப்ப நீங்க சொல்லுங்க. குருநாதன் சொல்லுங்க. 1 minute மேம். Sure, take your time. So whoever is in the call, start writing on you for yourself notes about what you think are the steps, because I can jump to any person next. I want you to tell me what the other steps are. Okay, everybody try to solve the problem. எஸ் மேம். ஹலோ மேம். சொல்லுப்பா. மேம் இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணலாம் மேம். ஓகே. சோ நீ வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்கன்னா இஃப் என்ன பாப்ப? மேம் இஃப் அந்த ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஏ ஆர் ஏ. சோ ஸ்ட்ரிங் ஈக்குவல் ஆகுமா ஏக்கு? ஸ்ட்ரிங் ஈக்குவல் ஆகுமா ஏக்கு? ஸ்ட்ரிங் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ. சோ நீ என்ன பண்ற? அந்த கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங், கரெக்ட்? Match the vowels. கரெக்டா? எஸ் மேம்.
சோ நீ அது பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? லூப் பண்ணணும்ல. சோ என்ன லூப் யூஸ் பண்ணுவ? எஸ் மேம். ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணுவ. சோ ஃபார் லூப் டு லூப் த்ரூ கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங். கரெக்டா? எஸ் எஸ் மேம். எஸ் மேம். கேரக்டர் இன் ஸ்ட்ரிங் எப்படி செக் பண்ணுவ அந்த லூப்க்குள்ள? How do you think? So I'm going to ask somebody else. Hold on. Let me pick ஆகாஷ். அந்த ஃபார் லூப்க்குள்ள எப்படி செக் பண்ணுவீங்க ஆகாஷ்? மேம் வந்துட்டு இப்போ கேஸ் சென்சிட்டிவ் சொல்லியிருந்தாங்க மேம், ஏஐஓயூன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஏஐஓயூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேஸ்ல ஒன்று, கேபிட்டல் கேஸ்ல ஒன்று போட்டுட்டு அதை கம்பேர் பண்ணி ஃபார் லூப்ல போடுற மாதிரி யூஸ் பண்ணலாம் மேம். சோ நீ என்ன பண்ணுவ? அந்த வேரியபிள் என்ன எப்படி இருக்கும் அந்த வேரியபிள் பாக்குறதுக்கு? Is it what is it? Tell me how it will look. எல்லாமே ஸ்ட்ரிங்கா தானே மேம் இருக்கும். சோ ஒன்க்கு கம்பேர் பண்ணி ஈஸியா இருக்கும். அதான்ப்பா, அந்த வேரியபிள் நீ கிரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுவ? ஒரு லிஸ்ட் கூட போட்டுட்டு. Exactly, that's what I was trying to say. So you will create நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி நான் பண்ணுவேன் அப்படிங்கறீங்க. கரெக்ட்டா? ஆமா. கரெக்ட்டா? So உங்க ஐடியால you want to do like this. ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அப்புறமா வந்து அந்த மாதிரி சம்திங் லைக் தட். கரெக்ட்? சோ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. சோ யூ வில் சே கிரியேட் a variable list for vowels. ஓகே, வேரியபிள் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. எப்படி செக் பண்ணுவீங்க அந்த ஃபார் லூப்க்குள்ள? ஃபார் vowel and vowels போட்டுட்டு ஒண்ணா வந்துட்டு இப்போ யூஸ் ஐட்டம் இன்புட் வாங்கிட்டு வரணும் மேம். ஓகே, வாங்கிட்டு மேட்ச் லிஸ்ட் வித் எவ்ரி கேரக்டர். ஆமா மேம். அப்புறம் வந்துட்டு இப்போ ஏக்கு ஒரு கேரக்டர்னா அந்த ஏக்கு எத்தனை கவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். இஃப் மேட்சஸ் இன்கிரிமெண்ட் கவுண்டர். ஆமா. கரெக்ட்டா? இது முடிச்சிட்டு எண்ட்ல பிரிண்ட் த கவுண்ட். எஸ். Is everybody good with this? Is there any other suggestions for anybody? இது ஒரு விதமா ட்ரை பண்ணலாம். வேற ஏதாவது ஐடியாஸ் வேற யாருக்காவது இருக்கா? Raise your hand if you think differently. No one knows any other way of solving this? Bharat, what do you think? ஹலோ மேம். சொல்லுப்பா. மேம் லூப் யூஸ் பண்ணாம சாதாரண இஃபெல்ஸ்ல போலாம் நினைக்கிறேன். லூப் யூஸ் பண்ணாம எப்படி இஃபெல்ஸ்ல போடுவேன்? இப்போ வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ ஸ்ட்ரிங். எப்படி லூப் போடாம எப்படி செக் பண்ணுவேன்? ஏஐஓயூக்கு அதுல ஹலோ வேர்ல்ட்ல அதுல இருக்கு, ஓ இருக்கு, 2 times ஓ வருது, ரைட்? 3 vowels இருக்கு. எப்படி பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். இந்த இஃபெல்ஸ்ல நாட் இன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது ஆமாப்பா. எதை இப்போ எப்படி வந்து ஒரு கேரக்டரா பார்க்கணும்ல. ஸ்ட்ரிங் மொத்தத்தையும் இந்த ஃபார் லூப் போடாம நீ பண்ணலாங்கறல. எப்படி பண்ணலாம்னு நினைக்கிற நீ? நீ மனசுல யோசிக்காத, ப்ரோக்ராமிங் யோசிக்காத, லாஜிக்கலா உங்ககிட்ட பரத் உங்ககிட்ட ஒரு வேர்ட் சென்டென்ஸ் கொடுத்து பரத் இதுல எத்தனை வவல் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எப்படி பண்ணுவீங்க? மைண்ட்ல எப்படி யோசிப்பீங்க? திங்க் அபவுட் தட். லூப்ல தானே பண்ணுவேன். ஒன்னொன்னா பாக்கணும்ல. I told you last time too, ப்ரோக்ராமிங்கா யோசிக்காதீங்க. உங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் கொடுத்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க மனசுல? முதல்ல அதுதான் you have to translate it into code. கரெக்டா? Okay. Who else? Aarti, what do you think? Aarti, are you there? கனிமொழி மேம். சொல்லுமா. நானும் இது மாதிரிதான் மேம் யோசிச்சு வச்சேன். இது மாதிரிதான் யோசிச்சீங்க. ஓகே. சோ இப்ப ஆகாஷ் சொன்னாரு இன்புட் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவா இருக்கணும், அதனால நான் வவல் லிஸ்டுக்குள்ள லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் போடுவேன்னு சொன்னாரு.
அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல இத வந்து வேற விதமா பண்ணலாம். நான் க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்க. யூசர் வந்து அவர் என்ன சொல்றாரு? இப்ப வந்து யூசர் வந்து இன்சென்சிட்டிவ். அதாவது வந்து நான் இப்படி கொடுத்தாலும் அது இது பண்ணணும். நான் வந்து இப்படி கொடுத்தாலும் சேம் ஆன்சர் வரணும். கரெக்டா? எஸ் மேம். எஸ். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ஆர் நான் இப்ப வந்து இப்படி கொடுத்தாலும் சேம் ஆன்சர் வரணும். கரெக்டா? எஸ் மேம். ரைட். சோ நம்ம வந்து ஒண்ணு வந்து வவல்ஸ் வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் போட்டு பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்? அந்த ஸ்ட்ரிங்கையே நான் லோவர் ஆக்கிடலாம்ல. இன்புட் என்ன கொடுத்தாலும் அதை நான் லோவர் கேஸ் ஆக்கிடலாம்ல. எஸ் மேம். ரைட். So I can always first make the user input as this, correct? என்ன கொடுத்தாலும் நான் வந்து இப்படி ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுல எந்த வேரியேஷன் கொடுத்தாலும் இப்படி கொடுத்தாலும் இப்படி கொடுத்தாலும் இப்படி கொடுத்தாலும் நான் இப்படி பண்ணிட்டேன்னா என்னோட லிஸ்ட் என்ன இருக்கும்? வெறும்னா பண்ண போறோம் தானே? எஸ் மேம். புரியுதா எல்லாருக்கும்? Did everybody understand what I'm trying to say? I'm not saying what is done is wrong. This is also another way of doing. I want you to think about it. Akash, do you agree? எஸ் மேம். லோவர் கேஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். லோவர் ஸ்ட்ரிங்கையே லோவரா பண்ணிட்டா ஏன் இது வந்து பெட்டர்? Who can tell me? I'm not saying both are correct, but this is better. Why do you think so? லூப் எக்ஸிகியூஷன் வந்து கம்மியாகும் மேம். கம்மியாகும். கரெக்டா? Right? You don't have to check for 10 characters. I can only check for 5 characters. Correct? Yes. So இப்போ இந்த இதுல நம்ம என்ன பண்றோம்? அப்போ get input from the user. இங்க இன்னொரு இதுவை இனிஷியல் இது பண்றோம். என்ன? Convert string into lower case. கரெக்டா? பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய லிஸ்ட்ல எல்லாம் இருக்க வேண்டாம். I only have 5. கரெக்டா? AEIOU இருந்தா போறோம் என்னோட லிஸ்ட்ல. Everybody agrees? Thumbs up கொடுங்கப்பா. Agree? எல்லாருக்கும் இந்த சிம்பிள் ப்ராப்ளம் புரிஞ்சுதா? ஏதாவது questions இருக்கா? Please speak up if you don't understand. Okay, good. So now who I want to like kind of call out people who can share the screen. Okay, Sumati, Srimati. Now I want you to open up your screen and do this translate into Python. Okay? And you don't have to do it on your own. I'm going to call out people and they will give you the syntax for each of these steps. Okay? So okay, Sumati, start sharing your screen. 1 minute, ma'am. So now everybody, the same way you did the logical steps, now I want you to start coding in your own laptops. How would you translate these statements? I want everybody to code right now. Time waste பண்ணாம அப்ப டக்கு டக்குன்னு முடிக்கலாம். நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? Okay, Sumati, Srimati is presenting. So Vanita, I want you to start off with the first step. What should she write? We talked about first is initialize the counter, and then that was the first one. So what would you write, Vanita? First user கிட்ட இருந்து input string வாங்குற மாதிரி இருந்தது. Okay. So கொடுங்க syntax கொடுங்க chatல போடுங்க syntax. Counter initialize பண்ணோம் அப்புறம் input வாங்கணும். So அந்த ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து கோட் கொடுங்க சுமதிக்கு. Counter எதுக்கு? To keep track of the number of vowels, correct? அது எதுக்குமா நீ இன்புட் வாங்குற சுமதி? Is the user going to give you the count? Okay, ma'am. Sorry, ma'am. Fixed ah, ma'am. Okay, no worries. So எப்பவுமே இன்னொன்னு வனிதா, அந்த ஸ்ட்ரிங்ன்றது வந்து you don't usually use like key variables. Try to give user input. அந்த மாதிரி the variables வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. Okay? So அங்க கோட் போட்டிருக்காங்க சுமதி, just copy that.
Okay. Okay, next வந்து Akshay Devi. I want you to give me the syntax for converting the string into lowercase. Input வாங்கிட்டாங்க, இப்போ 2 லைன் எழுதிட்டாங்க. மூணாவது வந்து we want to convert that into lowercase. So can you give the code for that, Akshay Devi? lower of அது கோட் chatல போடுமா கோடு? Because sometimes I want to do faster so that we don't have to like waste time இல்லையா? டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நாங்க chatல போட்டுருங்க. நீங்க already you are all are coding, right? So you have the code already. So you just have to copy paste. So அதான் syntax அக்ஷயா. Okay, அவங்க கொடுத்த இதுவ போடுமா அப்படியே lower dot string. Okay, so what's the next step? So do you want to print that and see if the string, if the lower is working correctly? Remember I told you to solve each and check everything. So print பண்ணி பாருமா string இப்போ. அவங்க சொன்னாங்க lower dot string பண்ணனும் அப்படினு. அப்புறம் next lineல print string பண்ணுங்க. So do you think Akshaya this will work? sorry ma'am, string dot lower of சரி, இது ரன் பண்ணுங்கம்மா சுமதி. So you need to give the right code, what code you want her to do. So type something hello world. ஏதாவது ஒரு கேபிட்டல் கேஸும் கொடுங்க கொஞ்சம். ஏதாவது ஒரு கேப்ஸ்ல கொடுங்க ஒரு வேர்ட் ஒரு லெட்டரை. ஓகே என்டர். என்னாச்சு? தெரியல மேம். ஓகே, சோ இப்போ அவங்க பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ அக்ஷயா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பிரிண்ட் பண்றீங்க, எனக்கு பிரிண்ட் பண்றதா வேணும், எனக்கு கன்வெர்ட் பண்ணணும்ல அக்ஷயா. அந்த ஸ்ட்ரிங்க கொடுத்த ஸ்ட்ரிங்க லோவர் கேஸ்க்கு மாத்தணும்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னொரு வேரியபிள்ல போய் ஸ்டோர் பண்றது. ஓகே, சோ கேன் யூ ப்ளீஸ் கிவ் தி சின்டாக்ஸ் ஃபார் தட்? So all I want is, I got the input from the user, I want to convert it into lowercase. So how would I do that, Akshaya? So இப்போ அந்த லாஸ்ட் இது லைனை எடுத்து காப்பி பண்ணுங்க சுமதி. அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் எடுத்துருங்க. எடுத்துட்டு she is saying lower underscore string equal to string dot lower. இப்போ வந்து print lower underscore string பண்ணி அது ஒழுங்கா செட் ஆகுதான்னு பாத்துருங்க. அப்போ that way we know, okay, up till this it works. கரெக்டா? string dot lower மா. ஓபன் parenthesis க்ளோஸ். நீங்க சாட் பார்க்கலையா? நீங்க மேபி யூஆர் ஹேவிங் கம்பேனியன் மோட்ல, உங்களுக்கு தெரியலையா இருக்கும். பட் ஓபன் அண்ட் க்ளோஸ் parenthesis லோவருக்கு அப்புறமா இந்த தேர்ட் லைன். print lower underscore string. If lower underscore string. இப்போ what Akshay has given is to change the input into the lowercase. Yes? Okay, run it now. Yes ma'am. Okay, so now it works, correct? Okay, so now next one I'm going to ask somebody. We have to do this faster, people. Okay, Kanimori, how would you define now the vowel list? Give the syntax please. Chat la podunga.
அவங்க போட போட அதை காப்பி பண்ணிக்கோங்க சுமதி. Whatever they are giving, I want you to just type what they have given to you. Ma'am, I cannot copy the text, ma'am. Okay, sorry, that's okay. But at least see what they are saying and type the exact same thing. Okay, va? Okay, ma'am. Okay, ma'am. Kanimuri, define the variable list for vowels, please. Typing, ma'am. Okay. So I'm going to prepare people then. Vanita, next you are going to give the syntax for the for loop, Vanita. Oh, Vanita already gave. Sorry, hold on. Not Vanita. I'll pick Rishata Shaheen. You give the syntax for loop. Yes, ma'am. So Sumati, you can see what she typed in the chat and do the same in your code, please. Okay, ma'am. Okay, Rishata has given the for loop. So she gave the for loop. Now I want somebody to do, right? Priya Balaji, what will you type within the for loop? What will be the code within to check the vowels? So Sumati, she gave you the for loop. Rishata gave the for loop. Adiyum type pannidunga. Priya Balaji, you give the next thing within the for loop. Mama, next thing வந்து லிஸ்ட்ல இருக்க வவல்ஸ் வந்து மேட்சிங்கா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணனும். இன்கிரிமெண்ட் ஆகணும் மேம். கம்ப்ளீட். அதாம்மா கோட் கொடுங்கற. So if I equal to vowels அப்படினா என்ன ஆகும் பிரியா பாலாஜி? Do you know what exactly happens when you do equal to? மேம் ஈக்குவல் டுனா கண்டிஷன் செக் பண்றது மேம். ஈக்குவலா இருக்கா அப்படினு. ஈக்குவலா இருக்கான்னு. நம்மளுடைய vowels வந்து என்ன? It's a list A E I O U. கரெக்ட்டா? எஸ் மேம். நம்ம I ல என்ன இருக்கும்? மேம் I ல வந்து ஒரு நிமிஷம். மேம் அவங்க for loopல for I in lower underscore string ன்னு சொல்றோம். Let's say lower underscore string is hello. அப்ப I என்ன இருக்கும் first time I ல? I ல வந்து h இருக்கும் மேம். So not. ஆமா. Will h be equal to A E I O U list? No ma'am. Okay. Next E வரும். Is E equal to A E I O U list? Yes ma'am. How will it be? நீ எழுதி பாரு. நீ என்ன சொல்ற? E equal to A E I O Uங்கற. Will this be correct? Bubblesல E இருக்குல்ல. இல்லம்மா நீ கொடுத்த சென்டென்ஸ் என்ன? I equal to vowels. நான் இப்ப chatல போட்டிருக்கேன் பாரு. செகண்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது E வந்து is it equal to a list of A E I O U ன்னு செக் பண்ணோம். அப்ப ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? இப்போ உன்கிட்ட இப்படி கேக்குறாங்க. Is E equal to A E I O U னா நீ yes ன்னு சொல்வியா நோ சொல்வியா? மேம் A E equal to vowelsல இருக்குல்ல. இல்லம்மா நான் உன்கிட்ட இப்ப ஒரு क्वेश्चन கேக்குறேன். Priya Balaji, is whatever I have in the chat, is that a true or false னா நீ என்ன சொல்லுவ ஆன்சர்?
Forget about programming, forget about the problem statement. ஓகே மேம். நீ என்ன சொல்லுவ? இஸ் E equal to AEIOUன்றது ட்ரூ ஸ்டேட்மெண்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா உன்னுடைய மனசுப்படி? மேம் என்னோட மனசுப்படி ட்ரூ தான் மேம். எப்படிமா E அப்படிங்கிறது லெஃப்ட் சைடுல இருக்கு, ரைட் சைடுல AEIOU இருக்கு. போத் how can they be equal? மேம் அதாவது வவல்ஸ்ன்றது லிஸ்ட்ல மேம், சோ மொத்தமா தானே மேம் கண்டெய்ன் ஆகும். ஆமா, ஈக்குவல் டு கொடுத்திருக்கிய நீ, அதுதான் I'm trying to test you. Is equal to correct there? மேம் in operator list. Exactly, that's what I'm trying to get from you. Okay, so now change the syntax. So how will you write your if statement now? Change பண்ணுமா சுமதி? Ma'am, it is correct. Yes, that is correct. So now if I say is E in IEOU ன்னு கேட்டனா உன்கிட்ட, is E in, Okay. you make தெரியுதா difference? நீ you what you are thinking, you have to be specific, correct? Okay. நான் உன்கிட்ட இப்போ hey பிரியபாலாஜி is E in AEIOU listனா yes சொல்லுவேன், correct? Okay, புரியுது. But is E equal to AEIOU? It's not. Correct? I see. Okay. Okay. So அது வந்து எழுதுமாங்க for I in vowels colon போடு. colon நீ மேல line 5ல endல போட்டிருக்க colon, அதை எடுத்துடணும் சுமதி. அப்புறம் அந்த if வந்து indent பண்ணு. Okay, Raj Bharat, what will you do now? If I equal to vowels, what will you do? What should you write? Raj Bharat. Raj Bharat is not responding. Raj Bharat, are you there? Okay, Harish. Raj Bharat, you need to at least put in chat something. Are you even in the call? Okay, Nivachini, what will you do if I is equal to vowels? Ma'am, excuse me. Yes, Priya. Ma'am, சுமதி change பண்ணவே இல்ல மேம் 7th line. 7th. Oh, in பண்ணிடுமா 7ல. I equal to ல in மாத்தணும் இப்பதான். Thanks, Priya. Okay. Nivachini, are you there? Nivachini Lee. Yes, ma'am. So இப்ப if I in vowels என்னமா பண்ணணும்? கோட் என்ன எழுதணும்? Print பண்ணணுமா மேம்? என்னமா? Print பண்ணணுமா மேம்? Suppose நீ என்ன ஏன் கேக்குற print பண்ணணுமா? நம்ம ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்கோம்? ஸ்டெப், இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? மேட்ச் ஆச்சுனா என்ன பண்ணணும் Nivachini? What are we trying to do? You get a string and we are counting the vowels, right? நம்ம for loop குள்ள ஒரு கேரக்டரா போய் மேட்ச் பண்றோம். If I in vowels, so Sumati, if I in vowels ன்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா என்ன எழுதணும் Nivachini? count பண்ணனும் மேம். count என்ன பண்ணனும்? count plus I. So மேல Sumati, you made a mistake in line 6 for I in lower underscore string மாது. Okay, ma'am. Not okay, for I in vowels. Lower underscore string. அதுதான் கொடுத்திருந்தாங்க ரிஷதா. If I in vowels, count வந்து increment பண்ண சொன்னாங்க Nivachini. So do that. So correct, count plus equal to 1. Plus or plus equal to 1. I don't know plus work ஆகுமா இங்க? work ஆகுமா இருக்கும். Plus equal to 1 போடுங்க. Or count equal to count plus 1 போட்டுருங்களா? Count equal to count plus 1. Okay? So நம்ம வந்து for loop குள்ள நம்ம வந்து if match பண்ணி vowel match ஆச்சுன்னா increment பண்றோம். முடிஞ்சிடுச்சா for loop? இப்ப வெளியில வந்துட்டு print பண்ணுங்க சுமதி. After the outside the loop, after the for loop, print the count. Indent. Print for loop கிட்ட வெளியிலன்னா எங்க வரணும் print?
print count. இன்னொரு ஸ்பேஸ், இன்னொரு பேக் ஸ்பேஸ். Yes. Print count. Is this correct? Any questions on this code? Anybody? Okay, run பண்ணுங்கம்மா. So colon miss பண்றீங்க அங்க சுமதி. Line 7. Hello world போடுங்க. அதே syntax. It doesn't matter. ஏதோ ஒன்று போடுங்க, டைப்போ இருந்தாலும் பரவாயில்ல. என்னாச்சு? கோட்குள்ள போங்க. இல்ல மறுபடியும் இது பண்றீங்க, கோட்குள்ள போங்க, எங்கேயோ தப்பு இருக்கு. வந்திருக்கு. ஏன் இப்ப வந்தது கரெக்டா? கரெக்ட் இல்ல? 3 EOO 3 times vowel. கரெக்டா? Everybody? Good? Okay. Thanks, Sumati. I really appreciate you sharing your screen and having trouble with the phone app. Thanks for doing it. You can stop presenting your screen. Okay. So I want you to all think and really do it fast. இதெல்லாம் ரொம்ப simple problem. நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம 30 minutes எடுத்திருப்போம் இப்போதைக்கு. ஓகேவா? So I want you to like really do it faster. I want to tuck give the code. Okay? So the next function I want somebody to do it is, okay, so let me put this problem statement here in the chat. Everybody see it. So what I want is, I want to write a function, find max min of a list that takes a list of integers list and returns a tuple with the max and minimum values in the list. அதாவது ஒரு லிஸ்ட் கொடுத்தா அந்த நம்பர்ஸ் வந்து இப்போ 5 10 1 3 2 இருக்கலாம். அந்த லிஸ்ட் இன்புட்டா கொடுத்தோம்னா எனக்கு வந்து மேக்சிமம் அண்ட் மினிமம் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுதா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்குறேன். இப்ப ஃபைண்ட் மேக்ஸ் மின் ஆஃப் 35197 கொடுத்தா அவுட்புட் வந்து 9,1 வரணும். அதுவே நான் -10 0 5 12 3 கொடுத்தா அவுட்புட் வந்து 12, -10 வரணும். ப்ராப்ளம் புரியாம யாருக்காவது இருக்கா? Do you need any explanation? First thing. Give me thumbs up if you understood the problem. Okay. So now I'm going to ask somebody. Abhinayashri, I want you to tell me what are the steps involved in solving this problem. இப்போ உங்ககிட்ட யாரோ கொடுத்திருக்காங்க, you have to solve this problem in your mind. Think like that. Okay? I'm திருப்பி நான் சொல்றேன், don't try to write code. Think as if you are trying to solve the problem. How would you start doing it? சொல்லுங்க. What steps do you think you need to do? Abhinayashri, புரிஞ்சுதா question? Okay. So I'm going to start sharing my screen again. We'll put some notes. We'll break it down into smaller steps so that we can do it. Okay, ba? So this is what we are trying to do. Correct? The Discord la poturen so that you guys will have the thing. Okay. So it's problem statement. We're going to now first break it down into multiple steps. Okay, I don't know what is happening to Abhinayashri.
ஓகே, அரவிந்த் சுப்பிரமணியன் நீங்க சொல்லுங்க. மேம் கேக்குதா மேம்? கேக்குதுப்பா. சோ என்னென்ன ஸ்டெப்ஸா நீங்க பிரேக் டவுன் பண்ணுவீங்க, நீங்க சால்வ் பண்றீங்க உங்க மனசுல? வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ வுட் வாண்ட் டு டு? மேம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்குல்ல மேம், ஸோ அதை வந்து இன்புட்டா வாங்கணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி வாங்கலாம் மேம். So get input list of integers from users. Okay. அப்புறம் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இது வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலாம் மேம். மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. சோ இனிஷியலைஸ் லிஸ்டா என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிஸ்ட். சோ min 1 max 1 இனிஷியலைஸ் வேரியபிள்ஸ் min and max. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட் இருக்குல்ல மேம், நம்ம இன்புட் வாங்கின லிஸ்ட். சோ அதை வந்து நம்ம ஒன்னொன்னா வந்து லூப் பண்ணி ஓகே. சோ லூப் த்ரூ தி லிஸ்ட். ஓகே. இல்ல அப்படி ஒரு ஸ்டெப்பா சொல்லுங்க so that we can break it down. ஓகேவா? ஓகே. லூப் த்ரூ தி லிஸ்ட் ஆஃப் integers. இந்த லூப் குள்ள என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த லூப் பண்ற நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மின் மேக்ஸ் ரெண்டையுமே இனிஷியலைஸ் பண்ணி வச்சிரோம் மேம். 0 0 இனிஷியலைஸ் பண்ணி வச்சிரோம். வெரி குட், வெரி குட். சோ இஃப் கரண்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் than மேக்ஸ் என்ன பண்ணுவீங்க? அத வந்து அந்த லிஸ்ட் மேக்ஸ் அப்படிங்கற லிஸ்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணுவீங்க. மேக்ஸ் வந்து கரண்ட் வேல்யூ ஆக்கிடுவீங்க. கரெக்ட்டா? ஆக்கிடலாம். எஸ் மேம். இப்போ அதுவே வந்து கரண்ட் வேல்யூ லெஸ் than மின்னா இருந்ததுன்னா அத வந்து மினிமம் வேல்யூ மாத்தலாம். எக்ஸாக்ட்லி. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது முடிச்ச உடனே நம்ம கிட்ட வந்து மின்னும் மேக்ஸும் இருக்கும். கரெக்ட்? எஸ் மேம். கரெக்ட்டா? இது யாருக்கு புரியல? இப்பவே கேளுங்க क्वेश्चंस. சோ நீங்க மனசுல பண்ணும்போது என்ன பண்றீங்க? ஓகே 3 வருது என்கிட்ட. 3 வந்து 0 விட பெருசா? ஆமா. சோ அப்ப மேக்ஸ் வந்து 3. 3 வந்து 0 விட சின்னதா? இல்ல 0ன்னு வச்சுக்கிட்டீங்க. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் வரீங்க 5 வருது. சோ 5 வந்த உடனே 5 வந்து 0. சோ இது பண்ணும்போது -10 வரும்போது என்ன ஆகும்? அரவிந்த் மேம் கேக்குதா? 0 விட சின்னது நெகட்டிவ், ரைட்? நெகட்டிவ் 10. சோ அதனால அது வரும். இப்போ எனக்கு ஒன்னு சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல 35197ல நீங்க மினிமம் 0ன்னு போட்டீங்கன்னா அவுட்புட் என்ன வரும்? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த லூப் பண்றீங்க. நீங்க 0வா இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு மினிமம் வேல்யூ என்ன வரும் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்? அந்த லிஸ்ட்லயா மேம் 35197க்கு 1 தான் மேம் வரும். எப்படி வரும் 1? நீங்க மினிமம் 0ன்னு வச்சிருக்கீங்கல்ல? இப்போ கரண்ட் வேல்யூ மின்ன விட கம்மியா இருக்குமா எப்பவாவது? இப்போ 35197 போட்டீங்க அரவிந்த், கரெக்ட்? எஸ் மேம். ஓகே. இந்த இடத்துல வரீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 வரும். கரெக்ட்டா? சோ 3 வரும்போது என்ன பண்ணுவீங்க? மேக்ஸ் will become 3. கரெக்ட்டா? மின் என்ன இருக்கும்? மின் is 3 less than 0? No, right? No. அப்ப மின் will be 3, மின் will be 0? 0. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5 வரும். அப்ப மேக்ஸ் என்ன ஆகும்? 5 ஆயிடுமா? 5. மின் என்ன இருக்கும்? is 5 less than 0? No, right? So min will be 0. கரெக்ட்டா? Yeah. நெக்ஸ்ட் 1 வரும். அப்ப மேக்ஸ் என்ன இருக்கும்? மேக்ஸ் 5 தான் மேம். 5 இருக்கும். மின் என்ன ஆகும்? மின் தான் 1 ஆகும். எப்படி 1 ஆகும்? is 1 less than 0? இல்ல. அப்ப மின் இன்னும் 0. புரிஞ்சுதா தப்பு? மேக்ஸ் கூட கம்பேர் பண்ணுங்க. மேக்ஸ் இல்லப்பா. மேக்ஸ் கூட கம்பேர் பண்ணாலும் என்ன ஆகும்? மேக்ஸ் வந்து 5 இல்ல? நீ இங்க இனிஷியலைஸ் என்ன பண்ணிருக்க? 0ன்னு பண்ணிருக்க. only when you hit the value less than 0 it will change. Yes or no? Yes ma'am. So how can you avoid this? I want somebody else to answer this question.
How do you think you can fix the problem? What the way he initialized is incorrect அப்படின்றது நான் prove பண்ணிருக்கேன் இங்க. So who can tell me what should you initialize it with? Nobody? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க மனசுல பண்றீங்க அரவிந்த், or whoever it is. How would you do it? மேம் சொல்லு பரத். ஹலோ சொல்லுப்பா. மேம், அந்த மேக்ஸிமம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கிட்டாங்க மேம். எஸ், Maybe ஃபர்ஸ்ட் one- வேல்யூவா எடுத்துக்கணும். நீங்க என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட்ல இருக்கிற 3 வந்து மின்னும் மேக்ஸும் 3ன்னு வச்சுக்கணும். புரியுதா? Initialize both of them to the first value of the list. ஓகே மேம், லிஸ்டோட 0th இண்டெக்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க. புரியுதா? சோ ஆ, இப்ப என்ன ஆகும், எனக்கு 3 நான் இனிஷியலைஸ் பண்ண உடனே நான் வந்து 3 தான் மின்னு 3 தான் மேக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ரைட்? சோ இப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல நான் 3 வரும்போது ஃபர்ஸ்ட் இதுல மின்னு ரெண்டுமே 3ன்னு இருக்கு. இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ண உடனே போத் ஆர் 3. கரெக்டா? மின்னும் 3, மேக்ஸும் 3. எப்ப வந்து எனக்கு மின் சேஞ்ச் ஆகும்? when I hit 1, that is going to be less than min, right? So when I hit the loop of 1, என்னுடைய மின் வந்து 1 ன்னு சேஞ்ச் ஆயிடுமா அரவிந்த்? does that make sense? எஸ் மேம். மேக்ஸ் 3 போட்டப்போ எப்போ என்னோட மேக்ஸ் சேஞ்ச் ஆகும்? when I hit 5 சேஞ்ச் ஆகும், when I hit 9 சேஞ்ச் ஆகும். கரெக்ட்? and it will stay as 9. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Please, I want you to understand what was incorrect in his statement and how we fixed it. Okay, now I'm going to give everybody 2 minutes to write the code. It shouldn't take more than 2 minutes to write the code. You all know how the string works, how loop எப்படி எழுதணும்னு தெரியும், if statement எப்படி எழுதணும்னு தெரியும். I'm going to give 2 minutes and I want you to completely write the code and put it in the chat. Because it's too much time is wasted when I try to ask somebody to one line. Okay, 11:14 ஆகுது. I'll give 3 minutes. 11:17. The minute you finish the code, don't put it in the chat yet. Only when I tell you, you have to put it. Okay, go ahead. Okay, give me thumbs up if as you finish the code, writing the code.
Okay, it's 11:17. Did anybody finish writing code? Give me thumbs up if you have finished. Okay, Rishata, Shaheen, Priyadarshini. Okay. Okay. So I want you to tell me if anybody is struggling, is there any issue? Like, is there any question on like, okay, I don't understand this part or that part? Like, is anybody having any questions about what we discussed first? Syntax தெரியலையா ஏதா problems இருக்கா யாருக்காவது? So no one has any of those problems. Okay. So then I'm going to ask somebody. Let's see. Abhinayshri. I asked you before too. So can you put your code in the chat, Abhinayshri, what you have the code so far? Whatever you have written, put the code. Abhinayshri? Yes, ma'am. Okay. Can you please paste your code in the chat? Yes, ma'am. As she is doing, Sharmila, I want you to also paste the code. And then I'll ask one more person. Gomati, I want you to also paste the code in the chat. All three of you, please put your code. Whatever you have typed, whether it is complete or not, I want you to put it. Okay. So Gomati, நீங்க for loop எழுதலையேம்மா? Did you run out of time? Yes, ma'am. So நீங்க வந்து just if எழுதிருக்கீங்க, for loop எழுதல. So it won't work, correct? Yes, ma'am. Okay. So Gomati போட்டாங்க, Sharmila போட்டாங்க. I'm waiting for Abhinayshri, your code. Can you please paste your code? Okay, now I'm going to ask Gurunathan, Amir, Akash. I want you to paste your code. Who was the third person I asked? Amir, Akash, and Gurunathan, right? Is everybody good with this problem statement? எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுல? எல்லாரும் run பண்ணி test பண்ணி பாருங்க உங்க code, okay? I'm not going to do it right now in front of me, but I want you to do that. Okay. So I'm going to now give the third problem now, okay? So we will see how fast you guys can do this problem now. This time I am not going to go through steps. So I want you to also write the steps along with the code in your உங்களோட codeல commentsல முதல்ல உங்களுடைய steps என்னென்ன நீங்க பண்ணணும்ன்றதை எழுதணும். Okay? So I want you to think through that. So இதுல வந்து என்ன பண்றோம்னா நம்ம you are looping through the list. So Abhinayshri, நீங்க வந்து find max num என்னமா பண்ணிருக்கீங்க கோட்ல? புரியல எனக்கு. Abhinayshri, I think you're having a problem with the thing, but check everybody else's code and learn from it, okay? Okay. So நான் கொடுத்த problem வந்து இப்ப என்னன்னா, you all can still see my screen, correct? So the description is you're going to loop through list to remove the duplicates. Okay? இந்த duplicates எப்படி remove பண்றீங்க? So you are going to write function எழுதினாலும் பரவாயில்ல, mainly எழுதினாலும் பரவாயில்ல. You are going to take a list and return a new list with duplicates removed, preserving the original order. Okay? So இதுக்கு நான் வந்து examples நான் கொடுக்கிறேன். இப்போ வந்து for example, if I say
என்னுடைய இன்புட் வந்து இப்படி இருந்ததுன்னா let me also make it bigger. Remove duplicates 1 2 2 3 4 4 5 னா அவுட்புட் வந்து 1 2 3 4 5 வரணும். ஆப்பிள் பனானா ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னா ஆப்பிள் பனானா ஆரஞ்சுன்னு வரணும். எல்லாருக்கும் ப்ராப்ளம் புரிஞ்சுதா? Any questions about the problem statement? You don't have to write a function if you are not comfortable. Main programலயும் எழுதலாம். Function எழுத தெரிஞ்சா function எழுதுங்க. Okay? But the whole concept is input வந்து ஒரு லிஸ்ட். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு input லிஸ்ட் வாங்குறது தெரியும். நீங்க வந்து அவுட்புட் வந்து நீங்க வந்து வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகே? அந்த டூப்ளிகேட் வேல்யூ எங்க வேணா வரலாம். பக்கத்துல தான் வரணும்னு இல்ல. இப்ப 1 2 2 தான் வரணும்னு இல்ல. 2 3 2 கூட வரலாம். எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் பனானாக்கு அப்புறமா மறுபடியும் ஆப்பிள் வந்திருக்கு. ஆப்பிள் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டா? சோ அப்ப அந்த ஆப்பிள் வரக்கூடாது. ரைட்? So answer வந்து ஆப்பிள் பனானா ஆரஞ்சு அண்ட் ஆல்சோ யூ ஆர் பிரிசர்விங் த ஆர்டர். ஆப்பிள் ஃபர்ஸ்ட்லயே வந்தது, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இருக்கணும், அப்புறம் பனானா இருக்கணும், அப்புறம் ஆரஞ்சு வரணும். ஓகே? பனானா ஆப்பிள் ஆரஞ்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அது தப்பு அவுட்புட். ஐ வாண்ட் இட் டு பி இன் த சேம் ஆர்டர் as things appear. அதே வேல்யூ திரும்பி வந்ததுன்னா அந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும் லிஸ்ட்ல இருந்து. ஓகே? So now what I want you to do is I'm going to give you 6 minutes until 6 minutes கொடுக்க போறேன். உங்களுடைய கோட் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டெப்ஸ் எழுதணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல ஸ்டெப்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. ஸ்டெப் எழுதினதுக்கு அப்புறமா ரைட் கோட். ஓகே? எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? ஓகே. I give you 5 minutes, 6 minutes. Go ahead and do it. Question ஏதாவது இருந்ததுன்னா speak up or put it in chat.
So 6 minutes are up. Give me a thumbs up if you have completed the code. Priya Balaji, Vishalini, Vanita, Akash, Bharat. Okay, நிறைய பேர் வந்து பண்ணிட்டீங்க. Okay, so I'm going to do the same thing. I'm going to call out people and then you guys have to put the code back. Okay, so Arvind, Bharat, Rishata. All three of you, can you put in the chat what you have done for this particular problem? Arvind, Bharat, and Rishata. Okay, so let me check. Rishata. Okay, so you created 2 lists. If it is there, you will add. If it's not, you print. Okay, good. Okay, good. Everybody has done. Okay, so இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? I'm hoping everybody else also did this similarly. It is a very simple problem to solve. You just have to create one more list and add it only if it is not in that list. Amir, சொல்லுங்க. மேம் அந்த ஆர்டர்ல வரணும்னு சொன்னீங்க. சரிப்பா. அப்ப வந்து நம்ம லூப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே நம்ம போறோம். லைக் நான் 1 லாஸ்ட்ல கொடுத்திருந்தா எனக்கு 1 லாஸ்ட்ல தான் நம்ம ஆட் ஆகும். ஆர்டரா இருக்காது. ஆர்டர்னா கொடுத்த ஆர்டர்ல அனுப்பணும். ரைட்? இப்ப நான் 1 2 2 ரைட்? சோ நீ அதே ஆர்டர் லிஸ்ட்ல என்ன ஆர்டர்ல கொடுத்திருக்கோ அதே ஆர்டர்ல ஆட் பண்ணும். ஓகே மேம், ஓகே மேம். புரிஞ்சுதா? preserving the original order. புரிஞ்சுதா அமீர்? Yes ma'am. Okay. Okay, any other questions, anyone? So all the 3 codes seem to be correct. I didn't again test your code. Okay, I'm not saying like it's perfect, but definitely test your code. But at a high level, you all have, but nobody gave me the steps. How come? I told you to put the steps also, right? So can you put the steps, Arvind, Bharat, and Rishata? I told you to first write the steps, correct? The way I wrote in my previous problems. Always make that a habit. இப்ப நீங்க இனிஷியலி நீங்க ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்றதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா தப்பே நடக்காது. கரெக்டா? You know why I'm asking you to do that, right? Everybody understands the importance of the steps. ஃப்ளோ சார்ட்னு ரொம்ப எலாபரேட்டா பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் பிரேக் பண்ணும்போது நம்ம ஈஸியா நம்மளால வந்து திங்க் பண்ணி அந்த அதை வந்து கோடா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் இட் அஸ் அ ஹேபிட். இவ்வளோ நம்ம ஃபர்ஸ்ட்ல மேபி யூ வில் பி ரைட்டிங் இன் அ டீடைல். இப்போ அரவிந்த் சூப்பரா எழுதியிருக்காரு ஒன்னொன்னுத்தையும் அப்படியே இனிஷியலா அந்த மாதிரி எழுத வேண்டாம். As you become more better mature in the programming, simple steps எழுதிக்கலாம், இல்ல high level steps எழுதிக்கலாம். Right? You can write it maybe as a 2-step or 3 steps for this program. But make that a habit. That way you will not miss out on anything. Okay, any questions so far on any of these things? இன்னும் ஒன்னு பண்ணலாமா? What do you guys think? Yes? Okay. So this is a simple problem, I'm hoping. Okay. So in the problem வந்து I'm going to put it in the OneNote and I'll also put it in the chat. Let me make it bigger. Okay. So Gurunathan, உங்களுக்கு empty list வந்ததா? என்னாச்சு? உங்களோட கோட் தப்பா? Can you put your code, Gurunathan? We can debug it. Same code தான் ma'am. So Gurunathan, நீங்க ஷேர் பண்றீங்களா லேப்டாப்? We can debug the problem. Yes ma'am, 1 minute ma'am. Sure. Aarthi, உங்களுக்கு do you have a question, Aarthi? மேம் கேக்குதா மேம்? கேக்குதுமா.
மேம் டூப்ளிகேட்ஸ் என்ன பண்றது? செட் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாமா மேம்? என்னது எனக்கு புரியல. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चनல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுவோம்ல மேம், ஆமா. அதுக்கு செட் ஃபங்க்ஷன் கொடுத்து பண்ணலாம்ல மேம்? ஓகே, நீ எப்படி வேணா பண்ணலாம். as long as you know how to do it, you can do it. Yes. There are many ways to solve a problem, right? So as long as you get the answer that you require, you can use any way of solving the problem. So Gurunathan, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவா ஷேர் பண்றது? You can go ahead and share. So Gurunathanuடைய code வந்து I want you all to debug for him. He says அவர் வந்து ரன் பண்ணா அவருக்கு எம்டி லிஸ்ட் வந்துதான். எங்க தப்பு பண்ணிருக்காருன்னு I want you all to solve his problem. Okay, I'm not going to say anything. Next, Gurunathan, you having troubles? 1 minute, ma'am. Okay, so I want so first வந்து நீங்க உங்களோட கோட காமிங்க. I want everybody in the class who knows what the problem is help him. Okay, நீங்க உங்க கோட் வந்து ரன் பண்ணி காமிங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸ்லோ ஆகுதா மேம்? மேம் ஸ்கிரீன் ஸ்லோ ஆகுதா மேம்? என்ன குருநாதன் சொல்லுங்க. விசிபிளா இருக்கா மேம்? விசிபிளா இருக்கு, கேக்குது பேச்சு. So I want people to solve it. Barhana Nasreen. Yes, ma'am. என்ன தப்பு பண்ணிருக்காருங்க? வனிதா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சொல்லுங்க பர்ஹானா. List name, ma'am. அவர் என்ன தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்லுமா? I'm not asking question. He wrote his code. The code is not working. What do you think his problem is? அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க பர்ஹானா. What is the first statement do? சொல்லுங்க பார்க்கலாம். First, he initialized one list 1, ma'am. Okay, and then he's printing that list. Correct? Yes, ma'am. Okay, what is in the third statement? List 2 ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. Okay, அப்புறம் for loopல என்ன பண்றாரு? இப்போ I in list 1ல வந்து அந்த எலிமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா சோ I சொல்லி ஒரு லிஸ்ட் एक्चुअली இன்புட் அது வாங்கலையே மேம் இங்க. இன்புட் வாங்கலையா? for I in L1 அப்படின்னா என்னமா ஆகும்? அந்த for loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். L1ல என்னென்ன இருக்கு? ஆப்பிள், பனானா, கிராஃப்ஸ், பனானான்னு இருக்கு. கரெக்டா? எஸ் மேம். அந்த for loop ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல I வேல்யூ என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் for loop ரன் ஆகும்போது it will be 0. 0வா? for I in L1 அப்படின்னா என்ன ஆகும் for loopல? சோ ஒன்னு பண்ணுங்க குருநாதன், print I பண்ணுங்க அந்த 6th ஸ்டேட்மென்ட்க்கு மேல print I. for I in L1 colon அப்புறமா உங்க என்டர் தட்டி print I பண்ணுங்க. print within parenthesis I. ஓகே, அந்த மத்த if ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போதைக்கு.
so that Berhana will understand what even happens in a for loop, because she seemed to be confused about that. So என்ன print ஆகும்னு நினைக்கிறமா Berhana இப்போ? Berhana, what got printed? Berhana Nasreen. அவர் ரன் பண்ணிட்டாரு, என்ன print ஆச்சு? You're on mute if you're talking. Oh boy. Okay. Berhana. We lost her. Okay. Gurunathan. என்ன print ஆச்சு? மேம் லிஸ்ட் தான் மேம். அதான்ப்பா, அந்த ஃபார் லூப் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த ஃபார் லூப்ல? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபார் லூப் எதுக்கு ரன் ஆகும்? It's audible now, Berhana. Tell me. What is happening in the for loop? What is getting printed? Each time the for loop runs, what is the value of I, ma? All the elements in the list. Ama. First, so first enna first run all elements சொல்றல for loop க்கு. So first run பண்ணும்போது என்ன இருக்கும் first element? Apple, ma'am. Apple. Second time? It's go to banana. Banana. Third time graphs. Fourth time banana. Correct? Okay. So இப்போ வந்து அந்த if statement uncomment பண்ணுங்க குருநாதன். So இப்போ அவர் அங்க என்ன பண்ணிருக்காரு? If I not in L1 அப்படின்னா என்ன செக் பண்றாரு? I ல என்ன இருக்கு வேல்யூ first time Berhana? Apple, ma'am. Apple not in எங்க செக் பண்றாரு? என்ன லிஸ்ட்ல செக் பண்றாரு? L1 னா எது? அவர் மேல இன்ஸ்லைஸ் மேல கொடுத்தது. So ஆப்பிள்ல இருக்குதானே அந்த ஆப்பிள் பனானால? yes ma'am. அப்ப எப்பவுமே அவர் என்ன ரன் பண்ணாலும் நம்ம லூப் பண்றதே லிஸ்ட் 1ல. அப்ப எவ்ரி டைம் தட் வேல்யூ வில் பி இன் L1, கரெக்ட்டா? எப்பவாவது if ஸ்டேட்மென்ட் ட்ரூ ஆகுமா? It will never happen. Gurunathan, புரிஞ்சுதா உங்களுக்கு? What is your intention? Your intention is to bring a new list, correct? So நீங்க எங்க செக் பண்ணனும் if I not in? L2 ma'am. Correct. So first இப்ப என்ன ஆகும்? ஆப்பிள் L2 ல இருக்கா? இல்ல. ஆப்பிள் ஆட் ஆகும். பனானா L2 ல இருக்கா? ஆட் ஆகும். கிராஃப்ஸ் இருக்கா? Make sense? புரிஞ்சுதா குருநாதன் என்ன தப்பு பண்ணீங்கன்னு? Yes ma'am. You just have to run it, குருநாதன். எப்பவுமே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது அதுதான். ஒன்னு புரியல, ஒன்னு ஒர்க் ஆகலன்னா என்ன எப்படி டீபக் பண்ணணும் சொல்லுங்க. இப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம தப்பு எங்க நடக்குதுன்னு? What did we do, குருநாதன்? How did we find out what's wrong? Berhana, எப்படி கண்டுபிடிச்சோம் தப்பு என்ன நடந்ததுன்னு? Okay, Vishalini, how did we find out what went wrong? மேம் அவங்க வந்து எம்டி லிஸ்ட்ல அப்பன் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்ல அப்பன் பண்ணனால தான் மேம் வரல. ஆமாமா, அது அந்த தப்பை எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம இப்போ? What are the steps we took to find the problem? மேம் ஃபர்ஸ்ட் வந்து 6th லைன்ல வந்து லிஸ்ட்ல டச் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் மேம். எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன பண்ணோம்? பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம பண்ற அசம்ஷன் கரெக்டா, நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். டீபக் பண்ணி பார்த்தோம். ஒரு லைனா நம்மளே ஓட்டி பார்த்தோம். கரெக்டா? நம்மளே வந்து we try to run the program as if the program is running for loopல.
ஓகே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் என்ன வேல்யூ வருது ஐல, ரைட்? சோ நமக்கு ஒன்ஸ் வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளே சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தோம் அந்த லைன்ல. கரெக்டா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், இஃப் ஆப்பிள் நாட் இன் L2 என்னது, எம்டி லிஸ்ட். L1 முன்னாடி இருந்தது. அப்போ நம்ம பண்ணி பார்க்கும்போது நம்மளா அதை நம்ம அந்த வேல்யூவை போட்டு பார்க்கும்போது நீங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டீபக் மோட்லாம் நாங்க சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் ஈஸியரா இருக்கும். we have not taught you all of that debug modes and all of that. பட் அது வரைக்கும் நீங்க டீபக் மோட்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே போட்டு பார்க்கணும், வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி பாருங்க. லிஸ்டுக்குள்ளேயே நீங்க L2வை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்ல, L2ல அப்பெண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம்ல, என்ன ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம், right? So this is how you need to solve the problem. When something is not working, the only way to do it is print, put prints. Is my assumption correct? What am I doing wrong? Maybe I messed up a variable. Maybe I'm not doing to the right list. Those are the things you have to do. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாரும் thumbs up கொடுக்குறீங்க, மறுபடியும் கேள்வி கேட்கும்போது you guys are not giving me the right answers. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேட்கணும் என்ன என்கிட்ட, அதுக்கு தானே நாங்க இங்க வச்சிருக்கோம். எல்லாருமே you all have the right to ask me questions. Okay? Okay. So Gurunathan, புரிஞ்சிடுச்சுல? You can stop sharing your screen. Okay? You understood, right? Okay. So now let's go back to our next problem. I think I will give you this problem as a homework problem, but I want to at least start thinking to this problem. இது ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நானு, இது வந்து நான் சாட்லயும் போட்டுறேன். So what are we doing in this one? What we are doing is you are going to split and sum up the even and the odd numbers. அதாவது ஒரு லிஸ்ட் கொடுப்போம், அந்த லிஸ்ட்ல வந்து இன்டிஜர்ஸ் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் மேக்ஸ் மின் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப நீங்க வந்து இதுல வர ஆன்சர் என்னன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் ஒரு டோட்டல், ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் இன்னொரு டோட்டல்ல. ஓகேவா? புரிஞ்சுது எல்லாருக்கும் கொஸ்டின்? So I can even give you some outputs என்ன வரணும்னு சொல்லிட்டு, like before. அதாவது இப்ப நான் வந்து sum of 1 2 3 4 5 6 கொடுத்தேன்னா அவுட்புட் வந்து என்ன வரணும், ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன 2 4 6, அதை ஆட் பண்ணா 12. கரெக்டா? ஆட் நம்பர்ஸ் என்னென்ன 1 3 5, அதை ஆட் பண்ணா 9. So output should be 12,9. அதே மாதிரி 10 21 32 43 54 கொடுத்தா output should be sum of 10 32 and 54 comma sum of 21 plus 43. எல்லாருக்கும் sum புரிஞ்சுதா? Yes? So நான் வந்து steps கூட கொடுக்க போறேன் உங்களுக்கு. Okay? Make sure you put that in your thing so that you know I'm making it easier, even easier for you. So என்ன steps இருக்கும் இதுல? You will be first initializing two variables to store the sum of even and odd numbers. You will loop through the list to check if each number is even or odd. Even numbers are இருந்தா even sum add பண்ணுவீங்க, odd ஆ இருந்ததுன்னா odd sum add பண்ணுவீங்க. So if statements வருவாங்க. அப்புறமா endல return the sum as a tuple. So high level எல்லாருக்கும் இந்த steps புரிஞ்சுதா? Give me a thumbs up if you understood the things. Any questions? So you all are confident that you can solve this problem? Yes? Okay, good. Perfect. Okay. Let me see. So I'm going to give like this even more problems, right? And Discord la poturren ellathiyume. So I want you to all try and solve these problems, so that way you will get more and more experience. One thing, okay. So I'm going to stop sharing my screen. And then let me do something. Hold on one second. Okay. So ipo இன்னைக்கு வந்து who wants to sum up what are the steps we learned that we should be doing to solve a problem? Who wants to volunteer? Give your thumbs up, or raise your hand if you want to share your what you learned today. What are the basic things that you need to do when solving a problem?
Raise your hand if you want to answer in your own words what you think is important. No one wants to raise your hand? என்னென்ன ஸ்டெப்ஸ் கத்துக்கிட்டோம்? ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம இன்னைக்கு நான் நிறைய சொன்னேன். இன்னைக்கு நிறைய வளவளன்னு பேசியாச்சு. யாருக்குமே தெரியாதா என்ன பண்ணணும்ட்டு? இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நான் ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாதா? அமீர் சொல்லுங்க. மேம் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைட் பண்ணிக்கணும். ஸோ ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட் ரைட் பண்ணிட்டு ரன் பண்ணணும். ஏதாவது எரர் வந்தா லைன் பை லைனா டீபக் பண்ணி பார்த்தோம்னா எரரை கண்டுபிடிச்சிடும். வெரி குட். அவ்வளவுதான். in your own words. So வேற யாரு? somebody else also talk in your own words what you think you have to do. Raise your hand. You need to step up. இது வந்து ஒரு பெரிய குவிஸே கிடையாது. இது சும்மா உங்களுடைய தாட்ஸ் தானே ஷேர் பண்ண சொல்றேன். நீங்க இது கூட நீங்க வாலண்டியர் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? I cannot be picking people all the time, right? பிரியதர்ஷினி கே சொல்லுங்கம்மா. Priyadarshini K, are you there? Okay. Shailendra Prasad, tell me. Shailendra Prasad. Virginia. Vishnu Priya. Hello ma'am. சொல்லுமா. மேம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் ஃபார்மட்ல வந்துட்டு நம்ம क्वेश्चनல நம்ம என்னென்ன சால்வ் பண்ணுவோம்னு சொல்லி லைன் பை லைனா எழுதிட்டு நெக்ஸ்ட் கோட் ரன் பண்ணி பார்க்கணும் மேம். நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரலன்னா நம்ம வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு சொல்லி லைன் பை லைனா நம்ம அல்காரிதம் எழுதுனதுக்கு கரெக்ட்டா கோட் எழுதிருக்கோம்னு செக் பண்ணி பார்க்கறோம். ஓகே, வெரி குட். சுமதி ஸ்ரீமதி நீங்க சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ல வந்து என்ன ப்ராப்ளம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிக்கணும் மேம். நெக்ஸ்ட் வந்து கோட் அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிட்டு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி லைன் பை லைன் வந்து ஹைட் பண்ணி ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படின்னு தெரியும் மேம். ஓகே ஓகே. வேற ஏதாவது புதுசா டிப்ஸ் வேற யாராவது இன்னைக்கு கத்துக்கிட்டீங்களா? ஒரு couple of things you are forgetting. That's why I'm trying to get from everybody. Kala Devi நீங்க சொல்லுங்க. எஸ் மேம். கேக்குதா மேம்? கேக்குதுமா. இன்னைக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் எழுதணும் மேம். ரைட். ஸோ எல்லாரும் அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றீங்க. வாட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு ஸ்ட்ரெஸ் இஸ், நான் உங்ககிட்ட எப்படி யோசிக்க சொன்னேன்? இப்ப நீங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு யோசிக்க சொன்னேன். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். யூ டோன்ட் ஹாவ் டு திங்க் அபவுட் கம்ப்யூட்டர் எப்படி பண்ணணும்ட்டு. முதல்ல உங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா நீங்க அதை சால்வ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்கன்னு முதல்ல யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ்ல நீங்க யோசிச்சீங்கன்னா அதுல வந்து நீங்க தப்பு பண்ணுவீங்க. புரியுதா நான் சொல்றது? யூ திங்க் ஆஸ் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் தட் ப்ராப்ளம். ஓகே மேம். ரைட். அதை யோசிச்சதுக்கு அப்புறமா உங்களால ஈஸியா அதை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் ஒரே வாட்டி பண்ணுவோம். ரைட். அதுக்கப்புறமா தான் நம்ம அதை பிரிக்கணும். ரைட். பிரிச்சு நம்ம ஒண்ணா வந்து கம்ப்யூட்டருக்கு சீக்வென்ஷியலா கொடுக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப்பா தான் கொடுக்க முடியும். 10 ஸ்டெப் பண்ண முடியாது ஒரே வாட்டி. ரைட். சோ அது ஒரு டிப். ரைட். ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் தட் ஆல் த டைம். ஓகே. அப்ப அது பண்ணீங்கன்னா நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. So once உங்களுக்கு மண்டையில லாஜிக்கல் ஃப்ளோ வந்துருச்சுன்னா then you can just translation syntax எல்லாம்
ரொம்ப ஈஸி ரைட். இப்போ இன்னைக்கு கூட வந்து சொன்னாங்க செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண. there are so many ways to do it, right? லாஜிக் வந்து நீங்க போய் எங்க கூகுள் பண்ணாலும் how do I write this syntaxனா உடனே ஆன்சர் வருமா வராதா? கூகுள்ல சாட் ஜிபிடி கேட்கலாம், நீங்க எல்லாமே பண்ணலாம், ரைட்? பட் உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரைட்டிங் தி சின்டாக்ஸ் அது நீங்க C++ல எழுதுறீங்களா, ஜாவால எழுதுறீங்களா, பைத்தான்ல எழுதுறீங்களா, இட் இஸ் இம்மெட்டீரியல், irrelevant அது. Everybody agrees? That one step I want you to always think. Don't start to think about, oh, if, loop, while, if, for. Don't think in that language. Okay. Anything else, anyone? Anybody else wants to share anything else? All good? Okay, now on the attendance, everybody do attendance right now. I will, in case you don't have the link, I'll put the link here. Okay, do your attendance right now. And if you don't have any more questions, I think we can be done. If you want me to cover anything, let me know. If not, we'll end the call here. Okay.